ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் கணேஷ்குமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். பிரைம் மினிஸ்டருடைய 5 நாடுகள் பயணம் எங்கெல்லாம் போகிறாங்க, என்ன விஷயத்துக்காக பயணம்? 5 நாடுகள் மேற்கு ஆசியாவையும் ஐரோப்பிய கண்டத்தையும் குறிவைத்து 5 நாட்கள் பயணம். 5 நாடுகளில் பயணம் 5 நாட்களுக்குள், அதாவது 120 மணி நேரம் டைமு. அதுக்குள்ளே 5 நாட்டுடைய பல்வேறு தரப்பு, அதாவது தலைவர்கள் முதல் தொழில் அதிபர்கள் வரை எல்லாரோடையும் ஒரு டைட் பேக்கடு ட்ரிப்பு. எப்போவுமே பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நாடு மாத்திரம் இல்லை, எப்போவுமே ஒரு 4-5 நாடு குறிவைத்து தான் பயணம் மேற்கொள்கிறார். இப்போ ஃபஸ்ட்டு நாடு இப்போ ஆல்ரெடி யூஏஇயில் போய் இறங்கிட்டார். ஸோ யூஏஇயில் இன்று இருக்கிறார். அதாவது ஐக்கிய அமீரகத்தில் இன்று அவருடைய அந்த நாட்டுடைய பிரதமர் முகமது பின் ஜயீத் அவர் இவரை வரவேற்றிருக்காரு. அவங்களுடைய வான்வெளிக்குள்ளே போகும்போது F-16 ரக விமானத்து மூலமாக அவங்க நாடுடைய விமானப்படை நம்மளுடைய பிரதமர் போன விமானத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு நல்ல வரவேற்பு. இது ஒரு ராஜதந்திர ரீதியாக 2-3 விஷயம். முதல்ல இந்த மேற்கு ஆசிய போர் முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு சில குழப்பங்களும் சில தேவைகளும் இருக்கிறது. நம்மளால் அதை சரி கட்ட முடியுமா, சரி பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கோம் முதல்ல. ரெண்டாவது, இந்தியாவுக்கும் அமீரகத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 3rd லார்ஜஸ்ட்டு ஆயில் சப்ளையர், அதாவது எனர்ஜி சப்ளையர் நம்மளுக்கு. அதாவது எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளையில், எனர்ஜி சப்ளையர்ஸில் பார்த்திங்கன்னா 3வது இடத்துல அமீரகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களில் நல்ல ஒரு உறவுகளை நம்ம மேம்படுத்திவிட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு நிறைய உறவுகள் மேம்பட்டுருக்கோம். அதே மாதிரி ஸ்டோர் அண்ட் செல், அதாவது அவங்களுடைய ஆயிலை நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஊர்லேருந்து விற்கிறதுக்கு நம்மளுக்கு 60% கமிஷன், அவங்களுக்கு 40% அப்படின்ற மாதிரி அந்த 60-40 அக்ரிமெண்ட்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ அடுத்த ஒரு கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிஃபென்ஸ் செக்டாரில் நம்ம போகிறோம். நம்ம இப்போ டிஃபென்ஸ் செக்டாரில் இப்போ மேற்கு ஆசிய பகுதியில் நம்ம பார்த்தோம், அமெரிக்கா தன்னுடைய பேஸ் எல்லாத்தையுமே இழந்து விட்டது, ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும். ஈராக்கில் மொத்தமும் எதுவுமே இல்லை, எல்லா முக்கியமான இராணுவ தளவாடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டன அப்படின்றதான் பார்க்க முடியுது. அப்போ அந்த இடத்துல ரீஃபில் பண்ணுறதுக்கு யார் இருப்பா? ஸோ அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கொள்வதற்கு ஒரு அமைதியான ஒரு சாஃப்ட் பவர் தேவை. அது இந்தியா இருக்கும்ன்றதுனால ஐக்கிய அமீரகத்தோடைய இராணுவ தளவாடங்களும் அப்புறமா இராணுவ பேஸ்களும் நம்ம இந்தியா அந்த என்ன சொல்கிறது, டிஃபென்ஸ் ட்ரீட்டி போடுற பிளானில் இருக்குது. அது இன்றைக்கி தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஈவினிங் மோஸ்ட்லி அதை சைன் பண்ணுறாங்களா, அது அடுத்த கட்டமாக நகருதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது முதல்ல விஷயம். அதே மாதிரி அடுத்த இந்த போருக்கு பின்பு அந்த பிராந்தியத்தில் எப்படி அமைதியை கொண்டு வருது, ப்ளஸ் அந்த இடத்துல எப்படி இருக்கக்கூடிய அந்த நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் உடஞ்சிருக்கு, நிறைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள்லாம் தாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு இந்தியாவோட உதவி அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும். இது யூஏஇ பொறுத்த மட்டும். யூஏஇலேருந்து நேராக எங்கே போய் இறங்குறாருன்னா நெதர்லாண்ட்ஸில் போய் இறங்குறாரு. நெதர்லாண்ட்ஸில் அந்த நாட்டுடைய பிரசிடெண்ட் அவர் பார்க்குறாரு. அவருடைய இவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதே மாதிரி அந்த ஊரில் பசுமை எனர்ஜி, அதாவது க்ரீன் எனர்ஜி ரிலேட்டடான இதெல்லாம் ட்ரீட்டிஸ்லாம் சைன் பண்ணுறதுக்கு இருக்குது. க்ரீன் ஹைட்ரஜன் இந்தியாவில் கொண்டு வரதுக்கான திட்டங்கள் நம்மளுடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுடைய மேற்பார்வையில் நடந்துகிட்ருக்கு. ரெயில் இன்ஜின் கூட பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மூலமாக செலுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில இந்த காற்றாலை மூலமாக மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரத்துக்கும் நம்மளுடைய பங்கீடு என்னன்றதுன்னு நம்ம பார்த்தா அதுக்கும் ட்ரீட்டி. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ASML அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அதுதான் உலகத்தோடைய, நம்ம எல்லாருமே பேசும்போது என்ன பண்ணோம்னா, சைனா ரொம்ப முக்கியமான ஒரு நாடு இந்த செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும். தைவான் அதிமுக்கியமான நாடு. 85% விழுக்காடு செமிகண்டக்டர் உலகத்தில் தைவான் கிட்ட தான் வருது அப்படின்லாம் பேசுகிறோம். ஆனால் அந்த செமிகண்டக்டர் செய்கிறதுக்கு உள்ள லித்தோகிராஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ்னு இருக்குது. அந்த லித்தோகிராஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ASML தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை வேறு யாராலும் அதை சைனாவிலே காப்பி அடிக்க முடியல. ஸோ அது அவங்க செஞ்சால் தான் உண்டு. அது அவங்களுடைய, அதாவது அதிமுக்கியமான ஒரு டெக்னாலஜி, ஸ்பெசிஃபிக்கான அந்த டெக்னாலஜி நம்மளுக்கு தருவதற்காக அவங்க தயாராக இருந்தார்கள் கொஞ்ச நாள் முன்னாடி. அது வந்தது அப்படின்னா
நம்மளுடைய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொன்னார், நம்ம முதல் 2 தடவை மிஸ் பண்ணிட்டோம் இந்த செமிகண்டக்டருடைய அந்த ரைஸ் போது, இந்த சமயத்தில் நம்ம விடக்கூடாது அப்படின்றதுனால இந்த வாட்டி நம்மளால் அந்த ஏஎஸ்எம்எல்லோடைய அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் அந்த எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு வந்ததுன்னா கூட போதும். நம்ம வந்து இப்போ சீனா எந்த லெவலில் உட்காந்து டிக்டேட் பண்ணுறோனோ நம்மளால் ஒரு சாஃப்ட் பவராக இருந்துக்கிட்டோம், நம்மளால் உலகத்துக்கு எல்லாருக்குமே இந்த நுண்கடத்தி அந்த அந்த செக்மெண்ட்டில் நம்மளால் மேலே வர முடியும். இது வந்து முக்கியமான ஒரு நிகழ்வாக ஏஎஸ்எம்எல்லுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதை வந்து குறிவைத்து தான் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணம் இருக்கும் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நெதர்லாண்ட்ஸுக்கு அடுத்தது அவர் எங்கே போகிறாருன்னா நேராக ஸ்வீடன் போகிறாரு. ஸ்வீடனில் இருக்கக்கூடிய அங்கே பிரைம் மினிஸ்டரோட சந்திப்பு, அப்புறமா அங்கே வந்து ஐரோப்பிய கவுன்சிலோடைய தலைமை அங்கே வந்து பிரசிடெண்ட்டை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. அங்கே மீட் பண்ணிவிட்டு அங்கே அது அந்நிய முதலீடு இருக்கு இல்லையா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து அங்கேருந்து இந்தியாவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் அது கையெழுத்தானது. அது குறித்து நிறைய விவாதங்கள். இப்போ சைனாவும் இல்லை அமெரிக்காவும் இல்லைன்னும் போது இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சான்சஸ் இருக்குது, அது பார்ப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ஸ்வீடன் போகிற, ஸ்வீடனில் நார்வே போகிறாரு. நார்வே வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஆர்க்டிக் பெருங்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. ரஷ்யாவும் எப்படி வந்து ஆர்க்டிக் பெருங்கடல் பக்கத்தில் இருக்கோ அதே மாதிரி நார்வேவும் இருக்குது. நார்வேலையும் எண்ணெய் வளங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அன்டாப்டு ரிசோர்ஸஸ், அன்டாப்டு ஏரியாஸ்லாம் அங்கே இருக்குது. அதனால் அந்த இடத்துல நம்மளுடைய நாட்டோடைய எண்ணெய் ஆயில் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஓஎன்ஜிசி நிறுவனமோ ஏதோ ஒன்று போச்சுன்னா அங்கே போய் நம்மளால் எண்ணெய் வளங்கள் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது வந்து வின் சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கும் நார்வேக்குமான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும். இன்னொன்று வந்து இந்தியாவும் நார்டிக் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக அங்கே சந்திக்கிறார்கள். டென்மார்க்கு, ஸ்வீடன், நார்வே, அப்புறமா இந்தியா, இந்த நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாமே அங்கே அந்த கூட்டமைப்பில் சந்தித்து பேசுகிறார்கள். அது வந்து 4வது நாடு. அது முடிஞ்ச உடனே நேராக இத்தாலி வராரு. இத்தாலி தான் லாஸ்ட் கண்ட்ரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெலனி மேடம் அவங்க வந்து அது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்னென்னா இந்தியாவிற்கும் இத்தாலிக்குமான உறவுகளை மேம்பட்டது இந்த 2 தலைவர்களால். அதாவது அவங்களுடைய புத்தகத்தில் அவர் மோடி அவர்களை வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சு, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு, நம்ம பசங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ஓட்டுறாங்க, அது வேறு விஷயம் கொடுங்க, நம்மளே கூட சும்மா கிண்டல் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள உறவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகப்பனும் ஒரு மகளும் அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் அவங்க மற்ற தலைவர்களை பற்றி அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். பிரதமர் மோடி அவர்கள் வர்றாருனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது ஒரு கல்லூரி படிக்கும்போது தெரியும், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஸர் வரான்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இந்தியாவுக்கும் இத்தாலிக்குமான நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. முக்கியமாக இந்தியாவுக்கும் இத்தாலிக்கும் என்ன ஒரு பெரிய வரப்போகுதுன்னா, ஐஎன்எஸ்டிசின்னு ஒரு வழித்தடம் நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு. அது இப்போதைக்கு ஈரானும் பிரச்சனையில் இருக்குது. இன்னொன்று வந்து ஐஎம்இசியில் இஸ்ரேல் இருக்குது, அதுவும் பிரச்சனையில் இருந்தாலும் ஐஎம்இசி மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார், இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் மூலமாக நம்ம வந்து இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு நம்ம பட்டுப்பாதைன்னு சைனாவுக்கு சொல்கிற மாதிரி இது வந்து ஸ்பைஸ் ரூட். ஸோ இது வந்து இந்தியாவில் ஆரம்பித்து இத்தாலியில் முடிகிறது. இத்தாலியிலேருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாருக்குமே பிரித்து போகும். அதுதான் ட்ராவல் ரூட். இந்தியாவிலேருந்து கப்பலில் கிளம்பும், அமீரகத்தில் போய் கப்பல் இறங்கும், அப்புறம் அங்கேருந்து சாலை மார்க்கமாக இல்லை ரயில் மார்க்கமாக அது இஸ்ரேல் வரை செல்லும். இஸ்ரேலிலிருந்து திரும்பி கப்பலில் ஏறும், அது சைப்ரஸுக்கு போகும், இல்லைன்னா இத்தாலிக்கு போகும். இந்த மாதிரி ஒரு வழித்தடம் வந்து நம்ம இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது ஆரம்பமும் முடிவும். என்ன ஆச்சரியம்னா 120 ஹவர்ஸில் இதெல்லாம் ஆமாம், அந்த 120 இதை பேசுறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி நேரம் அவ்வளோ இருக்குது. பட் ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸு இவ்வளோ டைட் பேக்கில் அவர் வச்சுருக்காரு. இவ்வளோ இதுக்கு நடுவில் நான் என்ன நினச்சேன்னா, இங்கே பெட்ரோல் பிரச்சனை, யாரும் பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இவர் 5 நாளுக்கு ட்ராவல் பண்ணிட்டாரு அப்படின்னு. அது மாதிரி இல்லை. இதில் என்ன விஷயம்னா, அத்தியாவசியமான ட்ராவலில் வந்து பிரதமர் எதுவுமே சொல்லலை. அனாவசியமான ட்ராவலை கட் பண்ணுங்கள், காரை வந்து கார் பூலிங் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன், நீங்கள் காரிலே போகாதீங்கன்னு சொல்லலை. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒன்றா காரில் போனீங்கன்னா ஒரே ஒருத்த ஆள் காரை ஓட்டிகிட்டு இங்கேருந்து மதுரை வரைக்கும் போகிறாரு. அது வேஸ்ட் சொல்லப்போனால். அதாவது ரொம்ப அத்தியாவசியமான போகிறாரு.
ஆனால் போகும்போது 4 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரில் 5 பேர் ஏத்திட்டு போங்க. எல்லாரையும் ஏற்றிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு வந்து 5 பேருடைய பயணம் ஒன்றா முடியும், உங்களோட பயணமும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரெவென்யூ ஷேரிங் மாடலில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நட்பாக பேசி கொண்டு போனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று. ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து கார்பூலிங் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இதுதான் ரீசன். இன்னொன்று, அவர் அத்தியாவசியமான எந்த ஃபாரின் ட்ராவலையுமே வேணான்னு சொல்லலை. விசா இருக்குது, இப்போ தான் ட்ராவல் பண்ண முடியும், இப்போ போய் அவர் போகாதன்னு சொல்ல. தேவையில்லாமல் ஊர் சுற்றிட்டு வராது. இவர் இவ்வளோ டைட் பாக்கெட் ஷெடியூல் வச்சுருக்காரு. இது அனாவசியமான ட்ராவல் கிடையாது, இது அத்தியாவசியமான ட்ராவல். ஏன்னா போர் முடிகிற நிலைமையில் இருக்கும்போது இப்போ நான் போனால் தான் அந்த நாட்டில் வந்து என்னால் பொட்டன்ஷியல் எடுக்க முடியும். அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிரச்சனையில் இருக்குது. இப்போ போனால் தான் நம்மளால் அங்கே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வர முடியும். யாராவது ஒருத்தர் போய் உட்காந்துட்ட பிறகு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி தங்கத்தை கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, தங்கத்தை இப்போ வாங்காதீங்கன்னு சொல்கிறாரு. தங்கத்தை வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லவே இல்லை அவர். இப்போதைக்கு வாங்காது, 1 வருஷம் கழிச்சு வாங்கிக்கோங்க, இப்போ விலை கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி தங்கம் விலை கிடைக்க தான் போகுது, தங்கம் இல்லாமையே போகிறதில்ல, இல்லை நீங்கள் வாங்கவே வேணாம்னு சொல்ல, 1 வருஷம் தள்ளி போடுங்கன்னு சொல்கிறாரு. இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு தான் சொல்கிறாரு. இது எல்லாமே அறிவுறுத்தல் மட்டும்தான். இதில் எல்லாமே கம்பல்சரியாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால தான் இவருடைய இந்த ட்ராவல் கூட இது அத்தியாவசியமான ட்ராவல்ன்றதுனால தான் இது முன்னாடியே என்ன சொல்கிறது ஷெட்யூல் பண்ணது. அதனால தான் இது ட்ராவல் பண்ணமே தவிர நீங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறாருன்னு நம்ம பசங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இதெல்லாம் முன்னாடியே முடிவெடுக்கப்பட்டது. இது ராஜதந்திர ரீதியான இந்தியாவிற்கு வெற்றி தரக்கூடிய ஒரு பயணம். இந்த பயணம் வந்து நம்ம நாட்டோடைய எந்த அளவுக்கு அத்தியாவசியமான தேவை அப்படிங்கிறது இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியும், இப்போ தெரியாது சார். இப்போது அதே மாதிரி ட்ரம்ப் சைனாக்கு போயிருக்காரு. கரெக்ட், அவர் ஊரில் அவர் பார்க்குறாரு, அவ்வளோதான். ஏற்கனவே கொஞ்சம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, ஒரு கோல்டு வார், ஸ்ட்ராங் கோல்டு வார் தான். அந்த ஸ்ட்ராங் கோல்டு வாருக்கு இடையில ட்ரம்ப் சைனாக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அப்பவும் அவங்க 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தைகளில் ஏதோ ஒரு முரண் இருந்திருக்கு. இல்லை, அவரோட பொறுத்த வரைக்கும் அவர் பேசினாலே முரண் தான். இப்போ இருக்க 2வது டேர்ம் வந்த பிறகு அவர் மோடி அவர்கள் அவரோட நண்பர், டு பி ஃப்ராங்க் வந்து ஹவுடி மோடி, நமஸ்தே ட்ரம்ப் எல்லாம் கொண்டாடிட்ட பிறகு ஐ லவ் திஸ் மேன் மோடி பட் ஐ டோன்ட் லைக் இந்தியான்ற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்காருன்னா அப்போ அவர் நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் மெயின் காரணம் யாருன்னா சைனா தான். சைனா வந்து அவங்களோட, நீங்கள் கோல்டு வார்னு சொன்னீங்க, அது ஒரு வர்த்தக போர் எடுத்துக்கலாம். அது கோல்டு வாரில் கோல்டு வார்ன்றது இது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் இது ட்ரேட் வார் பச்சையாகவே இருக்குது. இந்த ட்ரேட் வாரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஜெயிச்சிட்டாங்கன்றது இந்த ட்ரிப்பும் போது கிளியராக தெரியுது. ஒரு வார்த்தை கூட பேசல ட்ரம்ப், எதுவுமே பெருசாக. அதாவது அவங்க தான் டிக்டேட் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர இவர் வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணும். அதாவது இந்த டாமினேட்டிங் என்ன சொல்கிறது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா த எரா இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே யூஎஸ் வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸில் யூஎஸ் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியல. சைனா தான் இப்போதைக்கு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்து இருக்கிறதாக தெரிகிறது. அது இந்தியாவுக்குமே பெரிய பிரச்சனை தான். இந்த அமெரிக்காவுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த குங்ஃபூ பாண்டாவில் வந்து இந்த டைலாங்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணோம். அது சின்னதாக அப்படி திரும்பி பார்த்தா நடுராத்தில் வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் அமெரிக்கா தான் வளர்த்து விட்டாங்க. அதில் இந்த தைவான் இஷ்யூஸ் என்ன உண்மையாக? தைவானை பற்றி அவங்க பேசவே இல்லை. தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதம் சப்ளை பண்ணுவதற்கு தயாராக இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பேச்சுவார்த்தையின் போது நீங்கள் தைவானை பற்றி பேசணும்ல, இவங்க ஈரானை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க தைவானை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இப்படியே போகுது. ஏன்னா இப்போ இன்னொன்று சொல்கிறாரு, ஷி ஜின்பிங் வந்து ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை ஓப்பன் பண்ணுன்றார். அதுக்கு ரெடியாக இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஓகே ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஓப்பன் பண்ண 2 பேருமே ஒன்றா நம்ம வந்து தயாராக இருக்கிறோம்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வின்வின் சுச்சுவேஷனில் யார் ஜெயிச்சான்னா சைனா தான் ஜெயிச்சிட்டாங்க. அமெரிக்கா எப்பவுமே உலகம் முழுக்க எல்லாருமே டாமினேட் பண்ணுற நாடு. இந்த சமயத்தில் சைனா சொல்வதை கேட்கும் நிலையில் ஈரான் ஒத்துக்க வேண்டாமா? ஈரான் வந்து திரும்ப சொல்லியிருக்காங்க ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஓப்பனாக தான் இருக்குது, ஆனால் டோலை மாத்திரம் கட்டிட்டு போக சொல்லு அப்படின்றாங்க. ஸோ அப்படி தான் சொல்கிறான், நீ எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது, நாங்கள் எதுவும் பெருசாக. இப்போ பிரிக்ஸ் சமிட்டில் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்திருக்கிறார். அவர் வந்து அதோட சைட் லைன்ஸில் பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்கிறார், ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்லாம் போடலாம் இல்லை, கடந்து தான் இருக்குது, டேக்ஸை வந்து சுங்கம் மாத்திரம் கட்டிட்டு நீ பாட்டி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்கு மேலே பாதி வந்து என் கண்ட்ரோலில் இருக்குது, அது என் ஏரியாவை தாண்டி போன உடனே அமெரிக்காக்காரன் இருக்கான அவங்க கூட நீ பேசிக்கோன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் இதில் வந்து அமெரிக்கா வந்து ஹார்மோஸ்ட்டை பூட்டு மேலே பூட்டு போட்டி கடைசியில் சைனா கிட்டே போய் பேசும்போது ஹார்மோஸை வந்து திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அவங்களும் என்ன திருப்பி சொல்கிறாங்கன்னா திறக்கணும் தான் சொல்கிறோம், ஆனால் ஈரான் வந்து இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. இன்னொன்று, ஈரான் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க, சைனாவோட கப்பல்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. சைனாவோட கப்பல்கள் ஃப்ரீயாகவே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ யார் வந்து பெரிய ப்ராப்ளமில் இருக்காங்கன்னா அமெரிக்கா தான் பெரிய ப்ராப்ளம் இருக்க மாதிரி. இப்போது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ்
மீட்டு பிரிக்ஸ் நடந்தது இல்லையா, அது எந்த ஹோல்டுக்காக பண்ணியிருந்தது? இல்லை, இது வந்து பிரிக்ஸோட தலைமை இந்த வருடம், அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்போடைய, பிரிக்ஸ் ப்ளஸ் கூட்டமைப்போடைய தலைமை இந்தியாவிடம் இருக்கிறது. இது வந்து ஜென்ரலாக நடக்கக்கூடிய பல்வேறு தரப்பு கூட்டமைப்பு நடக்கும். அது வந்து அடுத்தது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அப்புறமா சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களுடைய தலைவர்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு தரப்பும் இந்த 11 நாடுகள் ஒன்றா சேர்ந்து பேசுவாங்க. அதனால் அது 11 நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோடைய மீட்டிங் நடந்தது. ஜெய்சங்கர் அவர்கள், நம்மளுடைய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தலைமை தாங்கினார். அவர் வந்து எல்லா நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் கூப்பிட்டு உட்கார்ந்து பேசினார். மல்டிபோலாரிட்டி, அதாவது எப்போயுமே ஒரு தரப்பட்ட உலகத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய வயசுக்கு பார்த்திங்கன்னா 1993 அப்புறமா 94 அப்புறமா அமெரிக்கா தான் உலகம். அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதான் எல்லாருமே கேட்பாங்க. அதாவது யூனிபோலார் வேர்ல்டு. அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் பார்த்திங்கன்னா பைபோலார் வேர்ல்டு. அமெரிக்கா ஒரு பக்கம், சோவியத் ஒரு பக்கம். இவங்க 2 பேரில் இவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் போக இப்போ அதாவது 2026 இது மல்டிபோலார் வேர்ல்டு, பன்முகத்தன்மை கொண்ட உலகம். பல்வேறு தரப்பு கூட்டணி வந்து ஒரு நாடோடு 2 நாடோடு இருக்கணும் அவசியம் இல்லை. மல்டிபோலார், மல்டிலேட்ரலிசம் அப்படின்றது வந்து பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை வந்து பெரிதுபடுத்தி பேசியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு நாட்டை குறிவைத்து உலகத்தோடைய உலகத்தோடைய எதுவுமே ஓடக்கூடாது, எல்லா நாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத பேசியிருக்காரு. போருக்கான நேரம் அல்ல அப்படின்றத எம்பசைஸ் பண்ணியிருக்காரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கூட்டமைப்பு போய் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்காரு, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. சர்காய் லாவ்ரோவ், அதாவது ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஆல் வெதர் ஃப்ரெண்டு நம்மளுக்கு, சர்காய் லாவ்ரோவ் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்தியாவும் ரஷ்யாவும் பிரிந்தால் என்ன? இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறதுன்னு வாய் இருக்குது, நாக்கு இருக்குன்றதுக்கு என்ன கேட்கலாம்ல. ஸோ அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் தனித்தனியாக போகிறதா அந்த மாதிரி. அதுக்கு வந்து அவர் சொல்கிறார், அந்த மாதிரி ஒரு செனாரியோவே நான் யோசிக்கவே இல்லை, தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது, இது இந்த உறவுக்கு பெயர் இல்லை அப்படின்றார். இதுக்கு இந்த உறவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறதா, சகோதரத்துவம் சொல்கிறதா, அதெல்லாம் தாண்டி இந்த உறவுக்கு பெயர் இல்லை, இந்தியாவும் ரஷ்யாவும் பகாபதம் அப்படின்ட்டார். ஸோ பகுத்து பார்த்தால் பொருள் தராது அப்படின்ற லெவலில் அவர் பேசிட்டார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கூட்டமைப்பு அடுத்த லெவலில் என்ன, S-500 கூட்டு தயாரிப்பு செய்யலாம், உலகத்தோடைய ஆக சிறந்த ஒரு இதெல்லாம் பேசியிருக்காரு. இது வந்து தனிப்பட்ட, அதாவது பிரிக்ஸ் சமிட்டில் பேசல, தனியாக பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்காய் லாவ்ரோவ் அவரும் பேசும்பொழுது S-500 இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கூட்டு தயாரிப்பாக இந்தியாவில் தயாரித்து ரஷ்யாவுக்கும், ரஷ்யாவில் தயாரித்து இந்தியாவுக்கும் கொடுப்பதில் வெளியில் பேசுகிறாங்க. புரியல. பிரிக்ஸ் சமிட் இருக்கும்போது எல்லாரும் பேசுவாங்க. ஓகே, எல்லா நாடும் 10 நாடுகள் இருக்கு, அவங்களுக்குள்ள விஷயங்கள் அது எல்லா நாடுகளுக்கும் சமமான விஷயங்கள் அங்கே பேசுவாங்க. இவர்கள் கூட இது பைலேட்டரல் டாக்ஸ் இருக்கும். இந்தியாவும் ஈரானுமே பேசினாங்க. நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித்குமார் டோவல் அவர்கள் ஈரானுடைய அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கார். ஸோ இது நிறைய மாறுதல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே ஜென்ரலாக பார்த்தோம்னா. ஏன்னா நிறைய கூட்டமைப்பு போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம தலைவர் வேறு இப்போ யூரோப் போயிருக்காரு. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா அது இந்தியாவால் மட்டுமே வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நன்றி கணேஷ்குமார். நன்றி சார்.